வணக்கம். இன்றைய ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஒரு ஒரு ஆச்சரியமான புத்தகத்தோட ஒரு அத்தியாயத்தை அலச போறோம். காலிப் ஜிப்ரானோட சிஷ்யர் மிக்கேல் நைமியோட மிர்தாத்தின் புத்தகம், குறிப்பா அதோட 14வது அத்தியாயம். இது ஒரு ரொம்ப வித்தியாசமான அத்தியாயம். ஏன்னா இது பிரபஞ்சத்தோட 2 மூலைகள்ல ஒரே நேரத்துல நடக்கிற 2 உரையாடல்களை பத்தி சொல்லுது. ஆமா, அதுதான் இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ஒரு பக்கம் 2 தலைமை தேவதூதர்கள், இன்னொரு பக்கம் 2 துஷ்ட தேவதைகள். 2 பேருமே பேசுறது பூமியில பிறந்த ஒரே மனுஷனை பத்தி தான். ஆனா அவங்களோட பார்வை தான் நேர் எதிரில இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஒருத்தர் அவனை கடவுளோட குழந்தையா பாக்குறாங்க, இன்னொருத்தர் தங்களோட கட்டுப்பாட்டுல வைக்கக்கூடிய ஒரு சாதாரண வீரனா பாக்குறாங்க. இந்த 2 பார்வைகளையும் ஒன்னா வச்சு பார்க்கும்போதுதான் மனுஷனோட முழு சித்திரம் நமக்கு கிடைக்கும். சரி, அப்போ இந்த 2 உரையாடல்களுக்குள்ளேயும் போய் மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த ஹீரோவையும் அந்த வில்லனையும் இந்த புத்தகம் எப்படி காட்டுதுன்னு பார்க்கலாம். முதல்ல அந்த தெய்வீக பார்வைக்கு போவோம். பிரபஞ்சத்தோட உச்சியில 2 ஏஞ்சல்ஸ் பேசிக்கிறாங்க. ஒருத்தர் சொல்றார், பூமியில ஒரு அற்புத குழந்தை பிறந்திருக்கு, அதனால பூமியே பிரகாசமா ஆயிடுச்சுன்னு. உடனே இன்னொரு ஏஞ்சல் சொல்றார், சொர்க்கத்துல ஒரு புகழ்வாய்ந்த மன்னன் பிறந்திருக்கான், அதனால சொர்க்கமே சந்தோஷத்துல மிதக்குது. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரே பிறப்ப பூமியும் கொண்டாடுது, சொர்க்கமும் கொண்டாடுது. அப்போ அவங்க பார்வையில இந்த பிறப்பு வெறும் மனுஷ பிறப்பு இல்ல, அது ஒரே இல்லவே இல்ல. அது வானமும் பூமியும் சேர்ந்த ஒரு கலவை மாதிரி. சுவர்க்கமும் பூமியும் கூடி கலந்ததன் கனி அவன் அப்படின்னு ஒரு வரி வரும். ஆமா, கேட்ட உடனே ஒரு பெரிய விஷயத்த பத்தி பேசுறாங்கன்னு புரியுது. ஆமா, இங்க குழந்தைன்னு அவங்க சொல்றது ஒரு குறிப்பிட்ட ஆளை இல்ல, ஒட்டுமொத்த மனித இனத்தையுமே தான். மனுஷன் வெறும் மண்ணுல பிறந்தவன் இல்ல, அவனுக்குள்ள சொர்க்கத்தோட அம்சமும் இருக்குன்னு இது காட்டுது. அவனால பூமிக்கு பெருமை, அவனால சொர்க்கத்தோட படைப்புக்கே ஒரு அர்த்தம் கிடைச்சதுங்கிற வரிகள் அது மனுஷ பிறவியோட பொட்டன்ஷியல சொல்லுது. கரெக்ட். அந்த குழந்தையோட சக்தி அவங்க வர்ணிக்கிற விதம் நம்மள அசர வைக்குது. சில உதாரணங்கள் சொல்றேன் கேளுங்களேன். அவனோட கைகள் மலைகளை அணைச்சிக்குமா, அவனோட விரல்கள் நட்சத்திரங்களை பறிக்குமா, தொடர்ந்து அவனோட எலும்புகளுக்குள்ள கடல்கள் முழங்குமா, அவனோட நரம்புகள்ல சூரியன்கள் பயணம் செய்யுமா. இது வெறும் கவிதைக்காக சொல்லப்பட்ட வரிகள் இல்ல. இல்லவே இல்ல. இது மனுஷனுக்குள்ள இருக்கிற எல்லையில்லாத ஆற்றல, அவனோட கிரியேட்டிவிட்டியும் சொல்ற வரிகள். மனுஷனோட சிந்தனை மலைகளை நகர்த்துறதுக்கும் நட்சத்திரங்களை ஏற்றுறதுக்கும் சமம்னு இதை ஒரு குறியீடா சொல்றாங்க. நம்மளோட சயின்ஸ், ஆர்ட்ஸ், டெக்னாலஜி எல்லாமே இதுக்கு சாட்சி தான். ஆமா, இதுல ஒரு ஃபேசினேட்டிங் விஷயம் என்னன்னா, இவ்ளோ சக்திகள் இருந்தாலும் அவனுக்கு 2 விஷயம் மட்டும் தெரியாதுன்னு சொல்றாங்க. ஆமா, அது ரொம்ப சுவாரஸ்யமான இடம். புனித எண் 1 தவிர மத்த எல்லா எண்களும் அவனுக்கு தெரியும்னும், படைப்பாற்றல் கொண்ட ஒரே ஒரு சொல்ல தவிர மத்த எல்லா வார்த்தைகளும் அவனோட அறிவுக்குள்ள அடங்கணும் சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இத ஒரு பெரிய சித்திரத்தோட பொருத்தணும். அதாவது மனுஷனுக்கு பகுத்து பார்க்கிற அறிவு, அனாலிசிஸ் பண்ற அறிவு முழுசா இருக்கு. அதனாலதான் அவனுக்கு பல எண்கள், பல வார்த்தைகள் தெரியுது. ஆனா எல்லாத்தையும் இணைக்கிற அந்த ஒற்றை புள்ளி, அந்த மூல ரகசியம், அந்த ஒன்று அவனுக்கு இன்னும் தெரியல. அத அவன் தன் பயணத்தின் மூலமா தான் கண்டுபிடிக்கணும். ஓ, அப்போ அந்த ஒரு சொல், ஒரு எண்கிறது அல்டிமேட் ட்ரூத் மாதிரி. அதை தேடுறது அவனோட வாழ்க்கை பயணம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அது ஒரு வெளிப்பயணம் இல்ல, அது ஒரு உள்மன பயணம். வழக்கமான பாதைகளை விட்டு விலகி தனக்குள்ள ஆழமா போகும்போது தான் அந்த உண்மைய காண முடியும்னு அவங்க சொல்றாங்க. கடைசியா அந்த உரையாடலை முடிக்கிற விதம் ரொம்ப ஆழமானது. ஒரு தேவதை மனிதன் என்பவன் கடவுளின் சொல்லுன்னு சொல்லுது. அதுக்கு அடுத்த தேவதை கடவுள் என்பது மனிதனின் சொல்லுன்னு பதில் சொல்லுது. இது 2க்கும் பிரிக்க முடியாத ஒரு தொடர்பு இருக்குன்னு காட்டுது. ஒன்னு இல்லாம இன்னொன்னு இல்லைங்கிற மாதிரி. சோ, இந்த ஏஞ்சல்ஸ் பார்வையில மனுஷன் ஒரு வம்பட்டமான எல்லையற்ற சக்தி கொண்ட தெய்வீக பிறவி. ஆனா இது கதையோட ஒரு பாதிதான். ஆமா, இது கேட்க ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கு. மனுஷனா இவ்ளோ பெரிய ஆளான தோணுது. ஆனா இதே மனுஷனை இன்னொரு குரூப் எப்படி பாக்குதுன்னு கேட்டா நமக்கு அதிர்ச்சியா இருக்கும். இப்போ பிரபஞ்சத்தோட அடுத்த மூளைக்கு, அந்த இருண்ட பார்வைக்கு போவோம். சரி, இங்க 2 துஷ்ட தேவதைகள் அதே மனுஷனை பத்தி பேசுறாங்க. அவங்க உரையாடல் ஆரம்பிக்கிற விதமே முரண்பாட்டோட உச்சம். ஆமா, ஒரு தேவதை சொல்லுது, ஒரு வீரம் நிறைஞ்ச வீரன் நம்ம டீம்ல சேர்ந்திருக்கான், அவனோட உதவியால நாம ஜெயிப்போம். ஆனா அடுத்த தேவதை உடனே அதை மறுக்குது. எப்படி மறுக்குது? முணங்கிக்கிட்டே இருக்கிற ஒரு பயந்தாங்கொள்ளி அவனோட புருவத்திலே துரோகம் தெரியுதுன்னு சொல்லுது. வாவ், ஒரே ஆளை பத்தி எப்படி இவ்வளோ கான்ட்ராடிக்டா பேச முடியுது? இதுதான் மனுஷனோட உள்மன போராட்டத்தோட மிக துல்லியமான சித்தரிப்பு.
நாம எல்லாருமே சில நேரங்கள்ல ரொம்ப தைரியமா உணர்வோம், அடுத்த நிமிஷமே சின்ன விஷயத்துக்கு பயப்படுவோம். அந்த யதார்த்தத்தை தான் இது காட்டுது. கரெக்ட். அவனோட ஒவ்வொரு குணத்தையும் இவங்க முரண்பாடா தான் பாக்குறாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் சொல்றார் அவனோட மனசு ரொம்ப கூர்மையானது. உடனே இன்னொருத்தர் சொல்றார் ஆனா அவனுக்கு காதுகள் ரொம்ப சோம்பேறித்தனமானது, மந்தமானது. இது எவ்வளவு உண்மை! நமக்கு பல நல்ல ஐடியாக்கள் தோணும், ஆனா மத்தவங்க சொல்ற நல்ல ஆலோசனைகளை கேட்கிற பொறுமை இருக்காது. அதே மாதிரி அவனோட கை ரொம்ப வேகமாவும் திட்டமிட்டும் செயல்படும், ஆனா அவனோட கால்கள் தயக்கமோ தடுமாற்றமோ நிறைஞ்சதுன்னு சொல்றாங்க. திஸ் இஸ் சோ ரிலேட்டபிள். ஆமா. ஒரு பெரிய கோல் செட் பண்ணுவோம், ஆனா காலையில அலாரம் அடிக்கும்போது ஸ்னூஸ் பண்றதுல இருந்து அந்த தயக்கம் ஆரம்பிச்சிடும். அந்த அன்றாட போராட்டத்தை இந்த புத்தகம் சரியா பிடிக்குது. சரி, அவனை இப்படி பலவீனமா பாக்குறாங்க, அவனை எப்படி தங்களோட கட்டுப்பாட்டுல வைக்கலான்னு அவங்க என்ன திட்டம் போடுறாங்க? ஒரு தேவதை பயம், அது அவனை நமக்கு அடிமையாக்கும்னு நம்புது. இன்னொரு தேவதை வேதனை, அது அவனை நமக்கு கீழே அடக்கி வைக்கும்னு சொல்லுது. ஆனா இதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஒவ்வொரு தடவையும் ஒரு தேவதை ஒரு பலவீனத்தை சொல்லும்போது அடுத்த தேவதை அதுக்கு எதிரான ஒரு சக்தியையும் மனுஷனுக்குள்ளேயே பாக்குது. ஆமா, பயத்திலிருந்து நம்பிக்கை அவனை காப்பாத்தும், வேதனையிலிருந்து நம்பிக்கை அவனுக்கு விடுதலை கொடுக்கும்னு சொல்லுது. ஒரு நிமிஷம், இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. அவங்க உண்மையிலே ஒரு பலவீனமான ஆளை பத்தி பேசுறாங்களா, இல்ல தங்களால எளிதா ஜெயிக்க முடியாத ஒரு சக்தி வாய்ந்த எதிரிய பத்தி பேசுறாங்களா? கரெக்ட். அவனோட பலவீனங்களை பத்தி பேசும்போதே அவனோட பலமான நம்பிக்கையையும் அவங்களால மறுக்க முடியல. அதுதான் எனக்கும் தோணுது. ஒரு பக்கம் கோழை துரோகின்னு சொல்றாங்க, ஆனா அடுத்த நிமிஷமே அவனோட நம்பிக்கை தங்களை காலி பண்ணிடணும் பயப்படுறாங்க. So they're describing someone incredibly powerful, but who doesn't know his own strength. எக்ஸாக்ட்லி. அவனை மயக்கிறதுக்காக உணவு, மது, சந்தோஷம், இசைன்னு பல விஷயங்களை சொல்றாங்க. ஆனா அதுக்கெல்லாம் பதில் என்ன வருதுன்னா, அவனோட கண்கள் தேடுறது வேற மலர்களை, அவனோட மூக்கு தேடுறது வேற வாசனைன்னு சொல்றாங்க. அதாவது அவனோட தேடல் மேலோட்டமான இன்பங்களுக்கு அப்பாற்பட்டதுன்னு அவங்களுக்கே தெரியுது. இங்கதான் இந்த அத்தியாயத்தோட உச்சகட்டமான ஒரு உருவகம் வருது. ஒரு தேவதை கேக்குது, அவன் ஒரே சமயத்துல நம்ம ஆளாவும் நமக்கு எதிரியாவும் இருக்க முடியுமா? அதுக்கு வர்ற பதில்தான் இந்த முழு அத்தியாயத்தோட மையம். இன்னொரு தேவதை சொல்லுது, அவன் போர்க்களத்துல இருக்கிற ஒரு தன்னத்தனி வீரன், அவனோட ஒரே எதிரி அவனோட நிழல் தான். ஒரு நிமிஷம், அவனோட நிழல் தான் அவனோட எதிரியா? இது என்னது? அதாவது நாமளே நமக்கு எதிரியா? நம்மளோட சந்தேகம், பயம், நம்மளோட டார்க் சைட சொல்றாங்களா? நீங்க சரியாதான் யோசிக்கிறீங்க. ஆனா அது அவங்க இன்னும் அழகா விளக்குறாங்க. அவனோட நிழல் அவனுக்கு முன்னால விழும்போது அவன் நம்மளோட இருப்பான். ஓகே. நிழல் அவனுக்கு பின்னால விழும்போது அவன் நமக்கு எதிரியா மாறிடும். ஓ, இது ஒரு புதிர் மாதிரி இருக்கு. நிழல் முன்னாடி விழுறது பின்னாடி விழுறதுன்னா, வெயிட் அ மினிட், நாம சூரியனை பார்த்து நின்னாதான் நம்ம நிழல் நமக்கு பின்னாடி விழும். சூரியனுக்கு முதுக காட்டி நின்னாதான் நம்ம நிழல் நமக்கு முன்னாடி விழும். யூ காட் இட். இது ஒரு புதிர் இல்ல, இது வாழ்க்கையோட சூத்திரம். இங்க சூரியன்கிறது ஞானம், உண்மை, நம்மளோட உயர்ந்த நோக்கம், தெய்வீக ஒளி. அப்போ நிழல்ங்கிறது நம்மளோட அகங்காரம், பயம், அறியாமை, நம்மளோட தீய எண்ணங்கள். மிகச்சரியா. ஓ, அப்போ இது நம்மளோட சாய்ஸ் பத்தின விஷயம். அதாவது நாம நம்ம இலக்க அந்த சூரியனை நோக்கி போனா நம்மளோட நெகட்டிவ் எண்ணங்கள், அந்த நிழல் நமக்கு பின்னால போயிடும். ஆனா இலக்க விட்டுட்டு பயத்தையே பார்த்துட்டு இருந்தா அதுதான் நமக்கு முன்னாடி வந்து நிக்கும். வாவ், தட்ஸ் பவர்ஃபுல். அப்போ மனுஷனோட போர் அவனுக்கு வெளியில இல்ல, அவனுக்கு உள்ளதான் நடக்குது. உள்ளதான் நடக்குது. அவன் எந்த பக்கம் திரும்புறான்றத பொறுத்து தான் எல்லாமே மாறுது. அவன் உண்மைய, ஒளிய நோக்கி திரும்பும்போது அவனோட தீய குணங்கள் பின்தங்கிடுது. அப்போ அவன் துஷ்ட தேவதைகளுக்கு எதிரி ஆயிடுறான். அவன் உண்மையை புறக்கணிச்சு தன் பயத்தையே பின்தொடரும் போது அவன் அவங்களோட இருக்கான். இது கேட்க நல்லா இருக்கு, ஆனா நிஜ வாழ்க்கையில இது அவ்வளவு சுலபமா? சில சமயம் நம்ம சூழ்நிலையே நம்மள நிழல பார்க்க வச்சிடுமே, அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு புத்தகம் ஏதாவது சொல்லுதா? அது ஒரு நல்ல கேள்வி. புத்தகம் நேரடி தீர்வு சொல்லல, ஆனா அது ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துது. ஒரு தேவதை விரக்தியில கேக்குது, எப்பவுமே சூரியனுக்கு முதுகு காட்டியபடி அவனை வைக்க முடியாதா? அதுக்கு இன்னொரு தேவதை சொல்ற பதில் முக்கியமானது. அவனோட முதுகுக்கு பின்னால மட்டுமே எப்போ இருக்கும்படி சூரியனை யாரால வைக்க முடியும்? அதாவது உண்மையும் ஒளியையும் யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. மனுஷனுக்கு எப்போ வேணும்னாலும் அதன் பக்கம் திரும்ப சுதந்திரம் இருக்கு. அந்த தேர்வு அவன்கிட்ட தான் இருக்கு. ஆமா. கடைசியில அவங்களே அவனை ஒரு புதிர்னு சொல்லி முடிக்கிறாங்க. நம்முடன் இருக்கும் வரை அவன் வாழ்க,
நமக்கு எதிரியாகும் போதும் அவன் வாழ்கன்னு சொல்றாங்க. அவனோட இந்த இரட்டைத்தன்மைய அவங்களே ஏத்துக்கறாங்க. இது மனித இயல்ப பத்தின மிக ஆழமான புரிதல். அவன் நல்லவனா கெட்டவனாங்கிற கேள்விக்கே இங்க இடமில்ல. அவன் ரெண்டும் கலந்தவன். அவனோட தேர்வு தான் அவனை யாருன்னு முடிவு பண்ணுது. ஆக இந்த ரெண்டு உரையாடலையும் சேர்த்து பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுது? ஒரே மனுஷனை பத்தி ரெண்டு முற்றிலும் விதமான வர்ணனைகள். ஒன்னு அவனை ஒரு தெய்வ குழந்தையா எல்லையற்ற ஆற்றல் கொண்டவனா காட்டுகுது. இன்னொன்னு முரண்பாடுகள் நிறைஞ்ச தன்னோட நிழலோடையே போராடுற ஒரு வீரனா காட்டுது. உண்மையில இந்த ரெண்டுமே சரிதான். இதுதான் மனுஷன். ஆமா, தேவதூதர்கள் அவனோட அபாரமான திறனை, அவனோட பொட்டன்ஷியலை பார்க்கறாங்க. அவன் என்னவாக ஆக முடியும்னு பார்க்கறாங்க. துஷ்ட தேவதைகள் அவனோட அன்றாட போராட்டத்தை, அவனோட பலவீனங்களை, அதாவது அவன் இப்போ எப்படி இருக்கான்னு பார்க்கறாங்க. ஒன்னா அவனோட இலட்சிய வடிவம், இன்னொன்னு அவனோட யதார்த்த நிலை. இந்த ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற பயணம்தான் வாழ்க்கை. நாம மகத்தான கனவுகளை காண்கிறோம், அதே சமயம் அற்பமான சந்தேகங்கள்ல மூழ்கிடுறோம். இந்த அத்தியாயம் நமக்கு கத்துத்தரது ஒன்னே ஒண்ணுதான். நம்ம உண்மையான போர் நமக்குள்ளதான் இருக்கு. அந்த போர் ஒரு தனிநபரோட போர். அதனாலதான் அவனை தன்னந்தனி மாவீரன்னு சொல்றாங்க. உங்க போர உங்களுக்காக வேற யாரும் சண்டை போட முடியாது. ஒவ்வொரு கணமும் நாம ஒளிய நோக்கி திரும்புறோமா இல்ல நம்ம நிழல பின்தொடர்ந்து போறோமாங்கிற தேர்வு நம்ம கையில தான் இருக்கு. இறுதியாக உங்களுக்காக ஒரு சிந்தனை. அந்த வீரனோட ஒரே எதிரி அவனோட நிழல்னு இந்த புத்தகம் சொல்லுது. உங்க அன்றாட வாழ்க்கையில உங்களோட பயணிக்கிற உங்க சொந்த நிழலை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அது உங்க சந்தேகங்களா இருக்கலாம், பயங்களா இருக்கலாம், இல்ல மாத்திக்கவே முடியாத சில பழக்க வழக்கங்களா இருக்கலாம். நீங்க சூரியனுக்கும் நிழலுக்கும் நடுவுல எங்க நிக்கிறீங்கங்கிறத பொறுத்து தான் முழு போரோட முடிவும் இருக்குன்னு இந்த அத்தியாயம் சொல்லுது. ஆக கேள்வி என்னன்னா, அந்த நிழலை எப்படி அழிக்கிறதுனோ ஜெயிக்கிறதுனோ இல்ல, நீங்க இப்போ இந்த நிமிஷம் எந்த திசையை நோக்கி நிற்கிறீர்கள் என்பதுதான்.